பாகிஸ்தானை திக்குமுக்காட வைக்கக்கூடிய துருக்கி, பின்னணியில் அமெரிக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா ஏற்கனவே தீவிரவாதம் பைத்தியம் பிடித்து அழிந்து சொந்த நாட்டு மக்களை சொல்லொனா துயரத்துக்கு ஆளாக்கி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லப்படும். அந்த அளவுக்கு விமர்சனத்துக்குள்ளாக இருக்கிறது பாகிஸ்தான். தீவிரவாதம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் எலுமிச்சம் பழத்தை தேய்த்து தெளிய வைப்பதற்கு பதிலாக அந்த நாட்டினுடைய எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்ற துருக்கி முயல்றாங்க. துருக்கி நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை சார்ந்த கம்பெனி பாகிஸ்தானில் உற்பத்தி தொடங்குவதற்கான வசதியை ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது துருக்கி நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை நிறுவனமாக ரெட்கான் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் துருக்கியினுடைய தலைநகர் இஸ்தான்புல்லை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் அதனுடைய புதிய கிளை தான் பாகிஸ்தானில் அமைய இருக்கிறது. இந்த நிறுவனம் என்பது பாகிஸ்தானில் 155 மில்லிமீட்டர் பீரங்கிகளை தயாரிக்க ஆலை தொடங்கியிருக்கு. அதே போல பாகிஸ்தானில் வெடிபொருட்கள் பாதுகாக்கும் வசதியும் செய்யப்பட்டு இதன் மூலமாக ஆண்டுக்கு 1,20,000 யூனிட்டுகள் வரை வெடிபொருட்களை சேமித்து வைக்க முடியும். முன்னதாக இது தொடர்பான ஒப்பந்தம் என்பது துருக்கி மற்றும் அமெரிக்க இடையே நடந்தது. இந்த ஒப்பந்தத்தின்படி 155 மில்லிமீட்டர் பீரங்கிக்கான குண்டு தயாரிக்கும் ஆலை என்பது அமெரிக்காவின் டெக்சாஸில் அமைக்கப்பட உள்ளது. இது எப்படி இருக்கிறது அப்படின்னா, பெயருக்கு தான் பாகிஸ்தானுடன் உடன்பாடு, ஆலை அமைக்கப்படுகிறதோ டெக்சாஸில். இதனால பாகிஸ்தானுக்கு ஆயுத உற்பத்தியில் கூட பங்கு, அது தொடர்பான வேலை வாய்ப்பும் கிடைக்க போவது கிடையாது. ஏற்கனவே அமெரிக்காவினுடைய தலைமையிலான நேட்டோ கூட்டணியில் இருக்கக்கூடிய துருக்கி இப்போ பாகிஸ்தான் பெயரை கூறிக்கொண்டு அமெரிக்காவில் ஆயுத தொழிற்சாலையை தொடங்க இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். இதுக்காக பாகிஸ்தான் தலைவர்களுக்கு சேர வேண்டியதை நிச்சயமாக சேர்த்துடுவாங்க. அமெரிக்க விவகாரத்தை எல்லாம் கண்டுகொள்ளாது. அமெரிக்க ஆயுத வியாபாரிகளுக்கு துருக்கி தீனி போடுகிறது அப்படிங்கிறதா இதற்கு காரணம். பாகிஸ்தானுடைய பொருளாதார நிலைமை அதலபாதாரத்திற்கு சென்று விட்டதை நாம அறிவோம். இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளிடமும் கடனை வாங்கிவிட்டு அதை திருப்பி தர முடியாமல் தவிர்க்கிறது பாகிஸ்தான். அவங்க கேட்டா இந்தியா, காஷ்மீர், முஸ்லிம்கள் பாதிப்பு அப்படிங்கிற கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான். வெறுபடைந்த அவங்க அதற்கு கடனை கட்டாததற்கும் என்ன சம்மந்தம் இருக்கு, அதுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய காரணத்துக்கும் நீங்கள் கடனை கட்டாமல் இருக்கீங்களா, அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிட்டதா சொல்லப்படுது. பாகிஸ்தானை விட ஆப்கானிஸ்தான் தாலிபான்களே மேல் என்கிற முடிவுக்கு அமெரிக்காவும் வந்துவிட்டாங்க. அதனால தான் உய்கூர் முஸ்லிம்கள் உள்ளிட்ட மதவாதிகளை ஒடுக்கும் சீனாவிலும் பாகிஸ்தான் சரணடைந்தது. இப்போ பாகிஸ்தானில் சீனாவின் ஆதிக்கத்தை குறைக்க அமெரிக்கா திட்டமிட்டு துருக்கியை ஏவி விட்டிருக்காங்க. துருக்கியை பொறுத்தவரை இப்போ பிரதமராக எர்டோகன் இருக்கிறார். 3 முறை பிரதமர் பதவியை வகித்த எர்டோகன் மீண்டும் போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டது. மேலும் துருக்கியினுடைய பொருளாதாரமும் 2014ஆம் ஆண்டு அதிபர் பதவிக்கு போட்டியிட்டார். அதிகாரமில்லாத அலங்கார பதவியாக கருதப்பட்ட அதிபர் பதவிக்கு முதன்முறையாக நேரடி தேர்தல் நடைபெற்றது. இதன் மூலமாக அதிகாரத்தை கைப்பற்ற அவர் மக்கள் நலனை முன்னிறுத்தினார், மாறாக மதவாதத்தை முன்னிறுத்தார். எந்த நாட்டிலும் எளிதாக பற்றிக்கொள்ளும் விஷயமாக மதவாதம் மாறிவிட்டது. ஆனா துருக்கி மக்கள் மதசார்பற்ற குடியரசாக வாழ பழக்கப்பட்டவர்கள். இதனால அவருடைய மாயஜாலம் ஈடுபடாமல் போராட்டம் எடுத்தது. சுமார் 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள் இதனால வேலையில் இருந்து வைக்கப்பட்டார்கள். ராணுவ வீரர்கள், பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள், காவல்துறை அதிகாரிகள், கல்வியாளர்கள், குர்சி அரசியல்வாதிகள் அப்படின்னு மொத்தமாக ஒரு 50,000 பேர் கைது செய்யப்பட்டார்கள். பொது இடங்கள்ல வருகா அணிய தடை விதிக்கப்பட்டிருக்கு. அது விதிக்கப்படக்கூடிய தடை நீக்கினாங்க. முஸ்தபா கெமல் அசாத் அடாதுருக்கின் மதசார்பற்ற குடியரசு ஏற்று கொள்கைகளில் இருந்து எர்டோகன் விலகி செல்வதாக எதிர்ப்பாளர்கள் சாடினாங்க. இருந்தாலும் கடந்த தேர்தலில் ஏகப்பட்ட முறைகேடுகளை செய்து எர்டோகன் வெற்றி பெற்றார். அதுவும் நூலிழையிலான வெற்றி. இதுவரை எதிர்த்து போட்டியிட்ட குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் கிளிக் ரோல் ஒரு வலதுசாரி என்பதால் எர்டோகன் நூலிழையில் தப்பினார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அமெரிக்காவோட நெருக்கம் காட்டினால் அது தன்னுடைய கோட்பாடுகளை அம்பலப்படுத்திவிடும் அப்படிங்கிறதால ரஷ்யா யுக்ரைன் போரில் நடுநிலை வகிப்பதாக காட்டிவிட்டார். பிறகுதான் இஸ்லாமிய நாட்டிற்கு உதவுகிறோம் அப்படிங்கிற பெயரில் பாகிஸ்தானுக்காக அமெரிக்காவில் ஆயுத தொழிற்சாலையை திறக்க உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. கார்ப்பரேட்டுகளும் ஆயுத வியாபாரிகளும் ஏகாதிபத்தியவாதிகளும் உலக மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி நாடகமாடுகிறார்கள் என்பதற்கு துருக்கி பாகிஸ்தான் ஒப்பந்தம் ஒரு உதாரணமாகும். பாகிஸ்தான் மக்களுக்கு இப்போது தேவை ஆயுதம் கிடையாது, வேலையும் சோறும் தான். இதை பாகிஸ்தான் ஆட்சியாளர்களும் புரிந்து கொள்ளல. அவங்களை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய நாடுகளுக்கும் அக்கறையில் என்பதுதான் யதார்த்தமான உண்மையா இருக்கு.